எனக்கு முதலமைச்சர் மீது வருத்தம் இல்லை, அமைச்சர்களின் மீது வருத்தம் இல்லை. இந்த ஆட்சி நிர்வகிக்கின்ற சில அதிகாரிகள் எங்கேயோ இருந்து வருகின்ற உத்தரவுகளுக்கு அடிபணிந்து இந்த நாட்டு மக்களுக்கு செய்ய வேண்டிய நியாயமான பணிகளை, அடிப்படை உரிமைகளை கூட தரம் இருக்கிற அதிகார இருமாப்பு பிடித்த அதிகாரிகளை இனங்கண்டு தூக்கி எறிய வேண்டும் என்று நான் பேசினேன். முதலமைச்சர் அவர்களை கவனித்திருக்கிறார். காரணம், இது தொழிலாளர் வர்க்கத்திற்காக கலைஞர் எத்தனை திட்டங்கள் செய்திருக்கிறார். இந்தியாவிலேயே 36 தொழிலாளர் வாரியங்களை உருவாக்கி இன்றைக்கு உடல் உழைப்பு தொழிலாளர்களுக்கு இன்றைக்கு பல்வேறு திட்டங்களை தந்த அரசு திராவிட முன்னேற்ற கழக அரசு. அதன் தொடர்ச்சியாக அதிமுக அரசும் சில வாரியங்களை உருவாக்கி இருக்கிறது. ஆனால் இன்றைக்கு தொழிலாளர் தொகுப்பு சட்டம் என்று கொண்டு வந்து ஒட்டுமொத்தமாக திமுக உள்ளிட்ட தமிழ்நாட்டில் தென்னிந்தியாவில் உருவாக்கிய தொழிலாளர் கிட்டத்தட்ட 60 கோடி பேர் உறுப்பினராக இருக்கிறாங்க. தமிழ்நாட்டில் மட்டும் 4 கோடி பேர் உறுப்பினராக இருக்கிறாங்க. அதையெல்லாம் நிர்மூலமாக்குகிற மோசமான தொழிலாளர் தொகுப்பு சட்டத்தை ஒன்றிய அரசு அமுல்படுத்தி இருக்கிறான். அதை குறித்து நான் சட்டமன்றத்திலும் பேசினேன். அனைத்து கட்சி கூட்டத்திலே கிட்டத்தட்ட 20 நிமிடம் அந்த சட்டத்தை குறித்து புள்ளி விவரத்தோடு மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களின் கவனத்திற்கு கொண்டு வந்து இந்த மன்றம் இதற்கான எதிர்ப்பை தெரிவித்து நீங்கள் தீர்மானத்தை நிறைவேற்றி ஒன்றிய அரசு கூறி அழுத்தத்தை தர வேண்டும் என்ற